நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன பார்ப்போம். லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் அண்ட் ஆர் அண்ட் நாட் ஆப்பரேஷன்ஸ் ஓகேவா? பேசிக்கா நம்ம வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் கேட், ஆர் கேட் பார்த்துருப்போம் ஓகேவா? அதே தான் இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அண்ட் கேட்னா இஃப் போத் ட்ரூ இஸ் ட்ரூ ஓகேவா? வந்து 2மே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அங்க வந்து ட்ரூன்னு வரும். ஆர் கேட் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே அது வந்து ட்ரூன்னு குடுத்துரும் ஓகேவா? இதுதான் வந்து ஆப்பரேஷன்ஸ் ஓகேவா? அண்ட் தென் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்ட் டு கம்பைன் 2 ஆர் மோர் கண்டிஷன்ஸ். இப்ப வந்து நம்ம இஃப் எல்ஸ்ல ஒரு கண்டிஷன் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து 2மே ட்ரூவா இருந்தா எனக்கு வந்து அன்கேட் வந்து கரெக்ட்டா இருக்கும். வந்து கரெக்ட்டா இருக்கும் ஓகேவா? ட்ரூன்னு வரும். இப்ப இஃப் எனிஒன் ட்ரூ அது வந்து ஆர் கேட் வரும். நாட் ஆப்பரேஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, இதோட அன்கேட்டோட ஆப்போசிட் தான் வந்து நாட் கேட் ஓகேவா? இப்ப ட்ரூவா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபால்ஸ் காமிக்க போகுது. ஃபால்ஸா இருந்தா ட்ரூன்னு காமிக்க போகுது. அவ்வளோதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் 10, பி இஸ் ஈக்குவல் 20, சி இஸ் ஈக்குவல் 13 போட்டுருக்காங்க. ஓகேவா? இப்ப கண்டிஷன் பார்க்க போறோம். இப்ப வந்து ஆப்பரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் பார்ப்போம். கண்டிஷன்ல வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நானு. 2மே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அவுட்புட்ல வந்து ட்ரூன்னு வரப்போகுது. ஓகேவா? ஏதாச்சும் ஒண்ணு ஃபால்ஸா இருந்தாலுமே வந்து கேட் ஒர்க்கே ஆகாது. அண்ட் வந்து ஃபால்ஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இப்ப சி வந்து கிரேட்டர் தென் ஏவா கேட்காங்க. அப்ப ஆமா. சி வந்து 30, ஏ 10. அப்ப இது வந்து சியோட பி வந்து சாரி சியோட ஏ வந்து கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அண்ட் தென் செகண்ட் வந்து சி கிரேட்டர் தென் பி. சி 30, பி 20. அப்ப இப்பயும் சி பெருசா தான் இருக்கு. ஸோ இப்ப 2 ஆப்பரேஷனுமே எனக்கு வந்து ட்ரூன்னு வருது. அப்ப ட்ரூன்னு வந்தா மட்டும் தான் ஆப்பரேஷன் என்ன வரும்னா, அவுட்புட்ல வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா, போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ. ஓகேவா? அப்படி இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து அவுட்புட்ல வந்து ட்ரூன்னு வரும். ஓகேவா? அண்ட் தென் ஆர் ஆப்பரேட்டர்ஸ். ஆர் ஆப்பரேட்டர்ல ஆல்ரெடி சொன்ன மாரி, இஃப் எனி ஒன்ஸ் ட்ரூ அந்த அவுட்புட் வந்து ட்ரூ ஆயிரும். ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாலே போதும் எனக்கு. 2மே ட்ரூவா இருக்க அவசியம் கிடையாது. பாருங்களேன் இப்ப. இப்ப சி வந்து கிரேட்டர் தென் ஏவா? ஆமா. சி வந்து கிரேட்டர் தென் ஏவா தான் இருக்கு. ஏன்னா சி பெருசா இருக்கு. ஏ குட்டியா இருக்கனால இது வந்து பெருசா தான் இருக்கு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ. அடுத்து வந்து சி வந்து கிரேட்டர் தென் பியா பாக்குது. சி கிரேட்டர் தென் பியா? அப்பயும் ட்ரூ தான். ஓகேவா? எனக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாலுமே எனக்கு வந்து அவுட்புட்டும் ட்ரூ ஆக போகுது. ஏன்னா, இப்ப கண்டிஷன் ட்ரூல எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்தாலுமே எனக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூவா தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் நாட் ஆப்பரேட்டர். நாட் ஆப்பரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப சி வந்து கிரேட்டர் தென் ஏவா இருக்கா? ஆமா. சி வந்து கிரேட்டர் தென் பியா இருக்கா? ஆமா. இப்ப 2மே எனக்கு வந்து ட்ரூன்னு இருக்கு. அப்ப 2மே ட்ரூவா இருந்தா எனக்கு அந்த அவுட்புட்ல என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இவ்வளவுதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடிங் பார்ப்போமே. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயும் போல ஒரு ஃபைல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இப்போ ஒரு இன்டிஜர்ல ஏ இஸ் ஈக்குவல் 10, பி இஸ் ஈக்குவல் 20, சி இஸ் ஈக்குவல் 20, டி இஸ் ஈக்குவல் 0. ஓகேவா? டி நம்ம கன்சிடர் பண்ண வேணாம் இப்போதைக்கு. டி இஸ் ஈக்குவல் 0 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல வந்து வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3ன்னு வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியபிள் வந்து சும்மா கீழே வந்து அவுட்புட்ல பார்க்கறதுக்காண்டி போட்டிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங்கா பிளஸ் ஏ அண்ட் பிளஸ் பி பிளஸ் சி. அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூ உள்ள போயிரும். பில இருக்கிற உள்ள போயிரும். அது சில இருக்கிற உள்ள போயிரும். ஓகேவா? ஏல என்ன இருக்கு 10, பி என்ன இருக்கு 20, சில என்ன இருக்கு 20. ஓகேவா? அது வந்து உள்ள போயிரும். வந்துருச்சா நம்மளுக்கு இங்க? அண்ட் தென் இப்ப வந்து நம்ம வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ண போறோம். இஃப் எல்ஸ்ல வந்து ஏ வந்து லெஸ் தென் பியா பாக்குது. ஏ வந்து லெஸ் தென் பியா ஆமா. இது வந்து கரெக்ட். ஏன்னா ஏ வந்து குட்டியா இருக்கு, பி பெருசா இருக்கு. அப்ப ஏ லெஸ் தென் பி கரெக்ட். அண்ட் தென் இதுதான் அண்ட் ஆப்பரேட்டரோட சிம்பிள். ஓகேவா? அப்ப இது வந்து அண்ட் ஆப்பரேஷன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் என்ன பண்ணலாம்? பி வந்து ஈக்குவல் டூ சியா? அப்பன்னா கம்பேர் பண்றேன். பியும் எனக்கு பியும் சியும் எனக்கு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறேன். அப்ப பியும் 20 தான், சியும் 20 தான். எனக்கு 2மே ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த கண்டிஷனுமே ட்ரூ. அண்ட் ஆப்பரேட்டர்ல 2மே ட்ரூவா இருந்தா அவுட்புட் வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கேனா? அப்ப எனக்கு வந்து இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட்ல வரும்? எனக்கு வந்து ட்ரூன்னு தான் வரும். ஓகேவா? அப்ப ட்ரூன்னு வந்துச்சுன்னா, எனக்கு வந்து இந்த சம் இஸ் டில வந்து ஸ்டோர் ஆயிரு. இந்த டி என்னன்னா ஏவையும், பியையும், சியையும் ஆட் பண்ணி எனக்கு டில ஸ்டோர் ஆகும்னு சொல்லுது. ஓகேவா? அப்படி இல்ல எனக்கு வந்து ஃபால்ஸா வந்துச்சுன்னா, ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுது. எனக்கு வந்து இங்க ட்ரூன்னு வந்தனால, எனக்கு வந்து the sum is பிளஸ் டி. பிளஸ் டில என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகேவா? ஏ என்னது 10 பிளஸ் 20 பிளஸ் 20. அப்புறம் என்னது 50. இப்ப எனக்கு என்ன வரும்? அவுட்புட்ல 15 வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் வந்து அண்ட் ஆப்பரேட்டர். நம்ம வந்து ஒரு விஎஸ் கோட்ல பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. ஸோ எப்பயும் போல தான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். day6.javaன்னு இன்னைக்கு. அண்ட் தென் இம்போர்ட் பண்ண போறேன். எப்பயும் போல ஹெடர் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ எப்பயும் போல நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபைல. இம்போர்ட் லேங் டாட் சாரி இம்போர்ட் ஜாவா டாட் லேங் லேங் டாட் சிஸ்டம்
ஸோ இதில் வந்து சிஸ்டம் இன்புட் பண்ணாலே போதும். அண்ட் தென் வந்து ப்ளஸ் டே 6 பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீ ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். ஓகேவா? அப்படியே கூட ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து உள்ள தான் கோட் எழுத போறோம். நம்ம வந்து ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்ண போறோம். int a is equal to 20, b is equal to 30, c is equal to 20. ஓகேவா? கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்னோட இன்டிஜர்ல வந்து a is equal to 20, b is equal to 30 and c is equal to 20ன்னு நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இஃப் கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட் பார்ப்போம். இதுல வந்து a வந்து லெஸ் தென் b-ஆ இருக்கான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த சிம்பிள் போடணும். நம்ம இது போட்டுட்டு திருப்பியும் கண்டிஷன் சாட்டிஃபை பண்ண போறோம். என்னன்னா a வந்து இல்ல இல்ல வேணாம், a வேணாம், c வந்து லெஸ் தென் b-ஆ இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும், சிஸ்டம் டாட் அவுட்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எனக்கு வந்து திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு வரணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணணும், எல்ஸ்ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல எனக்கு வந்து திஸ் இஸ் ஃபால்ஸ் வரணும். ஓகே, தப்பு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரேன் நான் வந்து இன்டீஜர்ல a is equal to 20, b is equal to 30 and c is equal to 20ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஈக்குவல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ண போறேன். அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் எனக்கு வந்து ட்ரூன்னு வரும். இஃப் எனி ஒன் ஃபால்ஸ் இஸ் அவுட்புட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இதுல எனக்கு வந்து a லெஸ் தென் b ஆகணும் அண்ட் தென் c லெஸ் தென் b ஆகணும். இப்போ a வந்து 20, b 30. அப்ப b தான் இருக்கிறதுல பெரிய நம்பர். ஓகேவா? அண்ட் தென் c 22, 22 20 20 தான். ஓகேவா? இப்போ வந்து சியும் குட்டி ஏயும் குட்டி தான். அப்பனா ஏ வந்து பியோட கம்மியா கம்மி, சி வந்து பியோட கம்மியா கம்மி. அப்ப எனக்கு ரெண்டுமே ட்ரூ. அப்ப எனக்கு என்ன வரணும்னா திஸ் இஸ் ட்ரூன்னு வரணும். ஓகேவா? எனக்கு திஸ் இஸ் ஃபால்ஸ் வரக்கூடாது. அப்போமா ஓகே, ட்ரூ ஆன்சர் எனக்கு வந்துடுச்சு. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் இதுவே நான் வந்து கிரேட்டர் தேன் பியா போடுறேன். எனக்கு என்ன வரணும், இங்கே ஃபால்ஸ்னு வரணும். ஓகேவா? மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஓ, சாரி சாரி சாரி, நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் போல. கீழே டெர்மினல் மிஸ்டேக் இது, ஃபைல் நேம் கரெக்டாக போடல. ஸோ அதனால தான் மிஸ்டேக் வந்திருக்கு. நான் டே 6க்கு டே 4ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இதில் எப்படி போடணும்னா ஜாவா டே 6 டாட் ஜாவான்னு போடணும். ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து ஃபால்ஸ் வந்துச்சு, ஃபால்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா சி வந்து கிரேட்டர் தென் பின்னு பார்க்குது. சி என்னது 20, பி 30. அப்போ சி வந்து பெருசான நம்பர் கிடையாது, பி தான் பெருசு. அப்போனா எனக்கு வந்து இது ட்ரூவா இருந்து இது ஃபால்ஸாக இருந்தாலுமே எனக்கு ஃபால்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது இது வந்து தான் அண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தாச்சு, அதுக்கு விஎஸ் கோட்லையும் நம்ம வந்து கோட் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன மூவ் பண்ண போறோம்னா ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா இஃப் எனி ஒன் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 கண்டிஷன் இருக்கும். 2 கண்டிஷன்ல வந்து ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலே உங்களுக்கு வந்து ட்ரூன்னு வந்து அது வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இது ஒரு சின்டாக்ஸ் பார்ப்போமா? இப்போ வந்து a is equal to 10, b is equal to 20, c is equal to 20. ப்ரீவியஸ்ல பார்த்த மாதிரி தான் இது உங்களுக்கு. இல்ல ஏ வந்து லெஸ் தென் பி இருக்காங்க. ஆமா, கரெக்ட். பி வந்து கிரேட்டர் தென் சியா? கிடையாது. ஏன்னா பியும் சியும் காமனா இருக்கு. அப்ப இது கிடையாது. அப்ப கண்டிஷன் 2 வந்து ஃபெயில், கண்டிஷன் 1 பாஸ். ஓகேவா? அப்பனா இது ட்ரூ, இது என்னது ஃபால்ஸ். அப்பனா எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாலே போதும். அப்பனா எனக்கு வந்து இந்த இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆர் ஆப்பரேட்டருக்கு. டி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்ப அந்த அவுட்புட் என்ன வரும்னா டி இஸ் ஈக்குவல் டு 15 வரும். ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 15 வரும். ஏன் 15 வருதுன்னா எனக்கு வந்து ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாலே எனக்கு போதும். ஓகேவா? இது வந்து கோடிங் பார்ப்போம். அதே கோடிங் தான் இதுவும். ஸோ சேம்
எல்லாமே இதே சேம் தான். இதுல வந்து இன்டிஜர் வந்து A = 10, B = 1, C = 10, D = 13 போட்டிருக்காங்க. சேம் அதே தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கீழ வந்து வேரியபிள் போட்டிருக்காங்க. இதுல வந்து இஃப் எல்ஸ் மட்டும் பார்ப்போம். இஃப் வந்து A வந்து கிரேட்டர் தென் B யா இருக்கான்னு பாக்குது. A என்ன கிரேட்டர் தென் B யா இருக்கா? ஆமா. A வந்து 10, B 1. அப்ப A தான் பெருசு. எனக்கு இது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு. அடுத்து தென் C வந்து ஈக்குவல் ஏன் பாக்குது? சியும் டியும் ஈக்குவலா? கிடையாது. இது C 10, D 30. அப்ப கிடையாது. எனக்கு வந்து இந்த கண்டிஷன் மட்டும் தான் ட்ரூ. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து எனிவே எனக்கு இது வந்து 1 ட்ரூவா இருந்தாலே போதும் எனக்கு. அப்பன்னா எனக்கு அவுட்புட்ல என்ன வரும்னா 1 ஆர் போத் த கண்டிஷன் ஆர் ட்ரூ. அப்பன்னா எனக்கு இந்த இதுலயே எனக்கு வந்து முடிச்சிரும் எனக்கு. ஓகேவா? அவுட்புட் பாருங்க. 1 ஆர் போத் பிளஸ் கண்டிஷன் ஆர் ட்ரூ. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலே போதும் எனக்கு. இப்ப இத வந்து நம்ம விஎஸ் கோட்ல பண்ணி பார்ப்போம். அதே எக்ஸாம்பிள் தான். ஆ அதே எக்ஸாம்பிள் தான். அப்ப நம்ம நாளைக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன் நானு. ஓகே. அதே எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து சிம்பிள் மட்டும் மாத்த போறோம். ஓகேவா? நம்ம அண்ட் ஆப்பரேட்டர் சிம்பலுக்கு பதிலா நம்ம வந்து இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்ப கிளியர் பண்ணிக்கோமா? கிளியர். கிளியர் குடுத்துருங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ஏதாச்சும் 1 ட்ரூவா இருந்தா ட்ரூவா இருக்கணும். ஓகேவா? இப்ப A வந்து லெஸ் தென் B யா? ஆமா. A லெஸ் தென் A வந்து லெஸ் தென் B யா பாக்குது. A வந்து 20, B 30. ஆமா. எனக்கு வந்து A வந்து குட்டியா இருக்கு. இது ட்ரூ. அண்ட் தென் B வந்து கிரேட்டர் தென் B சாரி. கோளறேன். C வந்து கிரேட்டர் தென் B ன்னு பாக்குது. இது வந்து ஃபெயில்ஸ். ஓகேவா? எனக்கு வந்து C வந்து குட்டியா இருக்கு. B பெருசா இருக்கு. அப்ப இங்க வந்து ஃபால்ஸ்ன்னு வரும் எனக்கு. எனிவே எனக்கு வந்து இது ட்ரூவா இருந்தாலே போதும் எனக்கு. அப்ப என்ன வரணும் எனக்கு திஸ் இஸ் ட்ரூன்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ சாரி காய்ஸ் உளறுறேன் கொஞ்சம். இன்னைக்கு நாளே சரியில்ல எனக்கு. ஓகே. திஸ் இஸ் ட்ரூ. ஓகேவா? எங்க இதுலயும் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. திருப்பி சொல்றேன். அண்ட் ஆப்பரேட்டர் வந்து நல்லா கேட்டுக்கோங்க. அண்ட் ஆப்பரேட்டர் வந்து 2மே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் ட்ரூ. ஆர் ஆப்பரேட்டர் இஃப் எனி ஒன் ட்ரூ இஸ் ட்ரூ. ஓகேவா? இதுதான் ஆர் ஆப்பரேட்டர். அண்ட் தென் நான் நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்பரேட்டர் போறோம். ஓகே. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, நாட் ஆப்பரேட்டர் பார்க்க போறோம். நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, அண்ட் பார்த்தாச்சு, ஆர் பார்த்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் ஒன் நாட் ஆப்பரேட்டர். இது முடிச்சிட்டோம்னா, நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டர் முடிச்ச மாரி. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த 3 தான் இருக்கும். இந்த 3 வச்சு தான் நம்ம வந்து கோடிங் பண்ற மாரி இருக்கும் டிஎஸ்ஏல. இப்ப வந்து நாட் ஆப்பரேஷனோட சின்டாக்ஸ் வந்து இந்த தான் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு. இத வந்து சின்டாக்ஸ் பார்ப்போம். A = 10 அண்ட் B = 20. ஓகேவா? இப்ப A வந்து லெஸ் தென் B ன்னு பாக்குது. கண்டிப்பா A வந்து லெஸ் தென் B கரெக்ட்டு. பட் ஆனா நீங்க நாட் ஈக்குவல் போட்டனால ட்ரூவா இருக்கிறத நான் ஃபால்ஸா மாத்தணும். ஓகே மாத்திருவோம். ஓகேவா? அப்படின்னா எனக்கு ட்ரூவா வந்தா எனக்கு ஃபால்ஸா மாறும். ஃபால்ஸா வந்தா ட்ரூவா மாறும். இப்ப வந்து A வந்து கிரேட்டர் தென் B ன்னு பாக்குது. A கிரேட்டர் தென் B யா கண்டிப்பா கிடையாது. இது ஃபால்ஸா மாறிடும். அதனால இங்க நாட் யூஸ் பண்ணனால எனக்கு வந்து ஃபால்ஸா இருந்தது என்ன மாறிடும்? ட்ரூவா மாறிடும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் நல்லா நீட்டா குடுத்துருக்காய்ங்க. ஸோ அண்ட் யூஸ் பண்ணி, ஆர் யூஸ் பண்ணி, நாட் யூஸ் பண்ணி குடுத்துருக்கான். இது நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். எப்பயும் போல நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்றோம். அண்ட் தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பூலியன் வந்து 2 ஒண்ணு வந்து ட்ரூன்னு குடுக்கும். இல்ல ஃபால்ஸ்ன்னு குடுக்கும். அதனால பூலியன் A = ட்ரூ, பூலியன் B = ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கான் அவன். அண்ட் தென் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல வந்து இது 2யும் விட்டுருங்க. என்னென்ன பார்க்க போனா அண்ட் ஆப்பரேட்டர், ஆர் ஆப்பரேட்டர் அண்ட் நாட் ஆப்பரேட்டர். ஓகேவா? இதுல A A வந்து அண்ட் ஆப்பரேட்டர் B. ஓகேவா? 2மே ட்ரூவா இருந்தா மட்டும் தான் எனக்கு ட்ரூன்னு வரணும். இப்ப Aல என்ன இருக்கு? ட்ரூன்னு இருக்கு. Bல என்ன இருக்கு? ஃபால்ஸ்ன்னு இருக்கு. அப்ப 2மே எனக்கு என்ன இருக்காது? ட்ரூன்னு இருக்காது. ஓகேவா? அப்ப எனக்கு வந்து அண்ட் ஆப்பரேட்டரோட அவுட்புட் என்ன வரும்னு சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அண்ட் ஆப்பரேட்டரோட அவுட்புட் வந்து எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஏன்னா எனக்கு வந்து 2மே ட்ரூன்னு வரணும். அப்டின்னா எனக்கு Aலயும் ட்ரூன்னு இருக்கணும். Bலயும் ட்ரூன்னு இருக்கணும். அதர்வைஸ் Aலயும் ஃபால்ஸ் இருக்கணும். இல்ல Bலயும் ஃபால்ஸ் இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து இதுல வந்து ட்ரூன்னு இருக்கு. இதுல ஃபால்ஸ்ன்னு இருக்கு. 2மே டிஃபரெண்ட். அப்பன்னா எனக்கு வந்து அண்ட் ஆப்பரேட்டர்ல வந்து எனக்கு ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஆர் ஆப்பரேட்டர். ஆர் ஆப்பரேட்டர்ல வந்து A அண்ட் B இது வந்து ஆர் ஆப்பரேட்டரோட சிம்பிள். ஓகேவா? இஃப் எனி ஒன் ட்ரூவா இருந்தாலே எனக்கு போதும். அப்ப எனக்கு வந்து A வந்து ட்ரூவா இருக்கு. B ஃபால்ஸா இருக்கு. அப்ப எனக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் என்ன அவுட்புட் என்னது? ட்ரூன்னு வந்துரும் எனக்கு. வந்துருச்சா? ஓகே. இப்ப நாட் ஆப்பரேட்டர்ல Aல என்ன இருக்கு? ட்ரூன்னு இருக்கு. இங்க நாட் ஆப்பரேட்டர்ல வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டனால, ட்ரூவா இருக்கிறத ஃபால்ஸா மாத்தணும். ட்ரூவா இருக்கிறத ஃபால்ஸா மாத்தியாச்சு. அண்ட் தென் B. Bல என்ன இருக்கு? ஃபால்ஸ்ன்னு இருக்கு. இங்க வந்து சிம்பல் நாட் ஈக்குவல் யூஸ் பண்ணனால எனக்கு என்ன இருக்கு? ஃபால்ஸா இருந்தது ட்ரூவா மாறிடுச்சு. ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்பரேட்டரோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சம்ஸ். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்து. அண்ட் தென் நம்ம வந்து புதுசா ஒரு இன்ஸ்டாவையும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து அத டிஎம்ல குடுக்குறேன் லிங்க்க. போயி ஃபாலோ பண்ணுங்க.
சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஸோ தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.